இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு மட்டன் குழம்பு தான். செமி கிரேவியாக வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நிறைய வேலையே கிடையாது. அப்படியே மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது. வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர். உங்களுக்கு வாங்கி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதுலயே ஒரு 8 பல்லு பூண்டு, அதாவது சின்னதும் பெருசுமா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 10 வச்சிருக்கேன். நீங்க ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. ஒரே சைஸா எடுக்கிற மாதிரி இருந்தா 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. பாருங்க, இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 4 மிளகு மட்டும் எடுத்திருக்கேன். அப்படியே இதுல சேர்த்துக்குங்க. 1/4 மூடியோட கொஞ்சம் ஜாஸ்தியா தேங்காய் எடுத்துக்குங்க. தேங்காயும் இதுலயே போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப இதை மட்டும் நல்லா பல்ஸ்ல போட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, கொஞ்சமா சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கல்பாசி ஒரு சின்ன பீஸ், இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதை எல்லாமே ஓரமா இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்ணலாம், இதுல 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை கொஞ்சம் லேசா வதக்கிக்கணும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப பாருங்க, இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், லேசா இந்த மாதிரி பல்ஸ்ல போட்டிருக்கோம். ஒரு நல்லா குளிச்ச மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த செட்டிநாடு மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த தக்காளியும் நல்லா வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வதக்கின தக்காளியில பாதி எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காயிலேயே போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். மீதி இருக்க தக்காளியோட இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சிருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துடலாம். மட்டனை நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். இது நல்லா உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு. இதுல நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்ப தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இது எல்லாமே என்ன பண்ணலாம், பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இதை நல்லா வதக்கியாச்சு. நல்லா கறியை நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாம். நீங்க நினைக்கலாம், என்னம்மா நீங்க வந்து செட்டிநாடு மசாலா அரைக்கிறதுக்கு போட்டீங்க, அதுக்கப்புறமா இப்போ வந்து குழம்பு மிளகாய் போடுறீங்கன்னு நினைக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சிருக்க மாட்டோம். அதனால இதுல 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் இதுல சேர்த்துருக்கோம். அதே நேரத்துல அந்த செட்டிநாடு மசாலால பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, கசகசா எல்லாமே போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு எல்லாமே போட்டிருக்கோங்கிறதுனால
நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அந்த குழம்பு வைக்கும் போது நமக்கு வந்து பட்டை கிராம்பெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். அதுக்காக நான் அந்த பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் மசாலா எப்படி அரைச்சிருக்கோன்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்க்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, மட்டனும் இந்த தண்ணியிலே தான் வேகணும். அதனால இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கே போதும். குக்கர் மூடியை மூடிட்டு பாருங்க, இது 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருந்தேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். மட்டன் வந்து சூப்பராக வெந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். போட்டுவிட்டு கலந்து விடுவோம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பராக பாருங்கள், இந்த மட்டன் குழம்பு நல்லா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை சாதத்தோடு எடுத்து வச்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து நல்லா சாதத்துக்கு நல்ல ஒரு கெட்டி குழம்பா நல்லாயிருக்கும். இது பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு அருமையான மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கோம். இது மட்டன் கெட்டி குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மெத்தட் அப்படியே செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நிறைய மெனக்கெட்டு ரொம்ப வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.